Hey guys, this is Munna from wedringclicks. இந்த வீடியோவில் எப்படி கோல்டு ஸ்கின் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சூப்பர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஜே இல்லை கமாண்ட் ஜேன்னு கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபில்டர் போங்க, கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு இருக்குல்ல அதுக்குள்ளே போங்க. இப்போது டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்போ தான் அந்த கோல்டு டச் கிடைக்கும். ஓகே, அடுத்தது கொஞ்சமாக கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். சூப்பர். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போது ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்டு கம்ப்ளீட்டாக அப்ளை ஆகிருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, நமக்கு ஸ்கின்னில் மட்டும்தான் வேணும், பேக்ரவுண்ட்லாம் வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்டர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவ் மாஸ்க் கிரியேட் ஆகிடும், பிளாக் கலர் மாஸ்க் கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாடியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் CC 2019 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பழைய வருஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் பாடி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் கமாண்ட் ப்ளஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு லேசர் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடம் விட்டு போயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஹேர் தேவையில்ல. ஸோ ஹேரில் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேர் நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடமும் தேவையில்ல. ஸோ இந்த இடமும் நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம் நமக்கு தேவையில்ல. ஸோ இதுக்கு நான் இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடமும் தேவையில்ல. ஸோ இந்த இடமும் நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ரஃபாக தான் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் தேவையில்ல. ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கை வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். கண்ட்ரோல் டி கமாண்ட் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். உங்களுக்கு வேறு எங்கேயாவது பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது நீங்கள் பெயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பெயிண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னுக்கு வந்து கோல்டு கலர் கொண்டு வரலாம். இந்த கோல்டு கலர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒப்பாசிட்டி போயிட்டு கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக வேணுன்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் தட்டுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.